சரியா? சோ இந்த ஹைபர்நெட் ஜேபிங்கிறது எதுக்காக? சோ அப்படின்னா என்ன? இது கண்டிப்பா இது சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பிரிங் பூட் ஹைபர்நெட் தான் சொல்லுவாங்க. சரியா? ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம படிக்க போறது ஒரு வெப் அப்ளிகேஷன் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஜாவாவை பேஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்றோம். அப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்லியிருப்போம் ஒரு சர்வர் தேவை, ஒரு டேட்டா பேஸ் தேவை, இதெல்லாம் தேவைன்னு சொல்லியிருப்போம். கரெக்ட் தான் இல்லையா? அப்ப நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம எழுதுறது ஜாவா கோடு. கரெக்டா? சோ இதுக்காக தான் ஒரு டப்பாலாம் போட்டு காட்டியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் டெமோல எல்லாம் எடுத்திருந்தோம் இல்லையா? சோ ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு டிசைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இருக்கும்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா? என்ன டிசைன் பேட்டர்ன் சொன்னோம்? மாடல், வியூ, இதுதான் பேசிக். அப்போ ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னாலே கண்டிப்பா மாடல் இருக்கும். கரெக்டா? இது வியூ அப்படிங்கிறது ஃப்ரண்ட் எண்டுக்கான லாஜிக். அப்படிதான் இல்லையா? சோ தென் இது கண்ட்ரோலர், இதான் பேக் எண்ட். கரெக்டா? இதானது பேக் எண்ட். வியூ அப்படிங்கிறது ஃப்ரண்ட் எண்ட், இதான் பேக் எண்டுக்கான லாஜிக். இதுதான் நம்ம கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவர் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு. ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்தாலும் சரி, எங்க இருந்து என்ன வந்தாலும் சரி, இவர் மூலமா தான் எங்க போனோமோ போகும். அதான் நம்ம கண்ட்ரோலர் ஒரு கிளாஸ் எழுதுறோம். ஒரு பேக்கேஜை போட்டு டெமோ கண்ட்ரோலர், ரெஸ்ட் கண்ட்ரோலர், மைக் கண்ட்ரோலர், ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் எழுதுறோம் இல்லையா? அது எழுதுறது தான் அதுக்கான லாஜிக் ஹேண்டில் பண்றது. கரெக்டா? இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த இடத்துல ஒண்ணு நமக்கு தேவை. இவர் தான் யாருன்னா மாடல், அதாவது என்டிடி. கரெக்டா? இதுதான் என்னது? மாடல். அப்ப இந்த மாடல்ங்கிறது யாருன்னா டேட்டா பேஸ். இதுதான் நம்ம படிக்க போறோம். புரியுதா? அப்ப இந்த மாடல் நமக்கு எதுக்காக? இந்த மூணு சேர்ந்தாதான் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனா நமக்கு வரும். அப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ங்கிறது ஃப்ரண்ட் எண்ட், நம்மளால பாக்குறது ஃப்ரண்ட் எண்ட். அப்ப அதை கிளிக் பண்ணும்போது உள்ள பேக் எண்ட் லாஜிக் ரன் ஆகுது, அது கண்ட்ரோலர். அப்ப அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இன்ஃபர்மேஷன், அது டேட்டா பேஸ். அப்ப இந்த டேட்டா பேஸ் பத்தி படிக்கிறது எல்லாமே மாடல். அப்ப இந்த ஹைபர்நெட் எது கூட ரிலேட் பண்றோம் அப்படின்னா இந்த மாடல். இந்த மாடல்ங்கிறது டேட்டா பேஸ். அப்ப இந்த டேட்டா பேஸ்க்காக நம்ம படிக்க போறது MySQL. டேட்டா பேஸோட பேர் என்ன? MySQL. இது பார்த்தோம்னா SQL, கொரி லாங்குவேஜ். நோ எஸ்கியூஎல் ஒன்று இருக்கு, எஸ்கியூஎல் இருக்கு. கரெக்டா? எஸ்கியூஎல் அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரக்சரா இருக்கும் டேட்டாஸ். அப்ப ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஒரு ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்ல நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம டேட்டா. கரெக்டா? இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, அவருடைய அட்ரஸ் இருக்கு, போன் நம்பர் இருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அது எல்லாமே காலம் இருக்கும். அந்த காலம்க்கு கீழே அவருடைய போன் நம்பர் இருக்கும். ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற காலத்துக்கு கீழே அவருடைய நேம் இருக்கும். அப்போ அந்த டேட்டாவை ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்ல ஒரு ஸ்ட்ரக்சரா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு தான் SQL. அந்த டேட்டா பேஸ் தான் நம்ம MySQL சொல்லிக்கணும். ஓகே? அப்ப இது எதுக்காக டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இவரு அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். இப்ப இந்த கண்ட்ரோலர்ல நம்ம எழுதுறதெல்லாம் எதை வச்சு எழுதிட்டு இருக்கோம்? என்ன லாங்குவேஜ்? ஜாவா அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோலருக்குள்ள எல்லாம் கோட் எழுதிட்டு இருக்கோம். அப்படிதான் இல்லையா? சரி, நம்ம அதை தானே எழுதிட்டு இருக்கோம். கண்ட்ரோலர் ஸ்பிரிங் பூட்டை எதை வச்சு படிக்கிறோம்? ஜாவா வச்சு படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன பண்ணணும்னா எல்லாமே டேட்டா பேஸ் கூட ஸ்டோர் பண்ணணும். இப்போ நீங்க SQL படிச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க MySQL. MySQL ஃபுல்லா எப்படி இருந்துச்சு நமக்கு படிக்கும்போது? அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கரெக்டா? ரொம்ப சிம்பிளிஃபைடான லாங்குவேஜ். கரெக்டா? அப்படிதானே இருந்துச்சு? இப்ப இதுதான் ஜாவாவோட லாங்குவேஜ் நான் சொல்றேன். இதான் ஜாவா. ஜாவாவை யூஸ் பண்ணி தான் நான் கண்ட்ரோலர்னு ஒண்ணு வச்சிருக்கேன் இந்த இடத்துல. கரெக்டா? இந்த கண்ட்ரோலருக்கு டெமோ கண்ட்ரோலர் கொடுக்குறேன். அப்ப இதுதான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுது. அப்படிதான் இல்லையா? சரி, இந்த இடத்துல இது என்னது? ஜாவாவோட கோடு தான் இல்லையா? இதுதான் ஜாவா வச்சு எழுதுறோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர்ல இருந்து டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஏன் டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணோம்? இப்ப ஒரு ஃபார்ம் வருது ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து, அதை ஸ்டோர் பண்றதுக்கான இது எல்லாமே டேட்டா பேஸ்ல தான் நம்ம பண்ணணும். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான பிளேஸ், அதுக்கு நம்ம MySQL படிக்கணும். அந்த MySQL படிக்கணும்னா SQL ஸ்கிரிப்ட் தெரியணும். அப்படிதான் இல்லையா? இப்ப நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் SQL அப்படின்னா அதுக்கான கமாண்ட் என்ன? என்ன ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுவீங்க? கிரியேட் டேபிள், டேபிளோட பேர் கொடுக்கணும். சரி, ஓகே. இப்ப நம்ம எழுதுறது இங்க ஜாவா. ஜாவாவும் SQLும் அது எப்படி பேசிக்கும், எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும்? ஜாவாவுக்கு SQL தெரியாது, SQLுக்கு ஜாவா தெரியாது. இப்ப எப்படி பேசிக்கிறாங்க? கரெக்டா இல்லையா? அப்படிதானே? இங்க சொல்றீங்க ஜாவான்னு, இங்க சொல்றீங்க SQLன்னு. SQLங்கிறது ஸ்கிரிப்டிங், அது வேற லாங்குவேஜ். இது நம்ம தனித்தனியா தானே படிக்கிறோம். MySQL கிளாஸ் ஒரு 1 வீக் தனியா படிக்கிறீங்க, ஜாவா கிளாஸ் ஒரு 22 days படிக்கிறீங்க. இப்போ இந்த ஜாவாவையும் இந்த டேட்டாபேஸ் MySQL கனெக்ட் பண்ணணும்.
அதை கனெக்ட் பண்றதுக்காக படிக்கிற ஃப்ரேம் ஒர்க்கோட பேரு தான் ஹைபர்னேட். புரியுதா? இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். என்ன பேரா? ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னாலே ஓ இந்த இடத்துல இந்த ஜாவா கோடையும் எஸ்கியூலையும் கனெக்ட் பண்ணணும். அப்போ டேட்டா பேஸுக்கு கனெக்ட் பண்றதுக்கான லாஜிக் என்ன, அது எல்லாம் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள இன்பில்டா இருக்கும். நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு எழுதணும் அவசியமே இல்லை. டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுமா, ஓகே, அதுக்கு என்னென்னலாம் தேவை அது எல்லாத்தையும் அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. நோஎஸ்கியூல்ங்கிறது எப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். கீ அண்ட் வேல்யூ பெரர். அதுக்கு நீ என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம். போஸ்டர் எஸ்கியூஎல் அந்த மாதிரி நிறைய எஸ்கியூல்ஸ் இருக்கு. இதே மாதிரி MongoDB, NoSQL, MongoDB அது ரொம்ப லைட் வெயிட் ப்ராசஸ். JSON ஃபார்மட்ல டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நேத்து சொல்லிட்டு போஸ்ட்மேன் அப்படிங்கிறது அதுல ஒரு JSON ஃபார்மட்ல வருது இல்லையா, அந்த ஃபார்மட்ல வரும். கீ வேல்யூ அந்த மாதிரி இருக்கும். ஓகே சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த ஹைபர்னேட்னா என்ன அப்படின்னு சொன்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் சொன்னேன் இல்லையா. சரியா? ஹைபர்னேட்ங்கிறது என்ன, எடுத்த உடனே ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லணும். சரியா? என்னது ஃப்ரேம் ஒர்க்? என்னத்துக்கா? பர்சிஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. பர்சிஸ்டிங் அப்படினால என்ன அர்த்தம்னா சேவ் பண்றது, பெர்மனண்டா சேவ் பண்றது. பெர்மனண்டா ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, பர்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சிஸ்டன்ஸ். பெர்மனண்டா டேட்டா என்ன பண்ணோம், ஸ்டோர் பண்றாங்க, அதாவது சேவ் பண்றாங்க. புரியுதா? என்னவா? ஜாவா ஜாவா ஆப்ஜெக்ட், ஜாவா ஆப்ஜெக்ட் பீன். அந்த பீனை டேட்டாபேஸ் கூட ஸ்டோர் பண்ண போறாங்க. ஜாவா ஆப்ஜெக்ட டேட்டாபேஸ் கூட ஸ்டோர் பண்ண போறாங்க. அதை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃப்ரேம் ஒர்க் தான் அது ஹைபர்னேட். சரியா? அப்ப இது எதுக்காக, இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு இதை நான் படிச்சேன் அப்படின்னா அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேண்டில் ஆல் ஆஃப் த லோ லெவல் SQL ஸ்கிரிப்ட் எல்லாம் இதுக்குள்ள இல்ல, இன்பில்டாவே இருக்கும். சரியா? மினிமைஸ் த அமௌண்ட் ஆஃப் JDBC கோட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் JDBC? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரியணும். புரியுதா? JDBCனா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஹைபர்னேட் ப்ரொவைட் தட் ORM. ஹைபர்னேட்ங்கிறது ஒரு ORM டூல் சொல்லுவாங்க. ORM எங்க படிச்சிருக்கோம்? ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். அதுல மீனிங் இருக்கு. ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் ரெண்டே மேப் பண்றது. ஆப்ஜெக்ட்ங்கிறது ஜாவா, ரிலேஷனல்ங்கிறது டேட்டாபேஸ், ரெண்டையும் மேப் பண்றதுக்கு பேர் தான் ORM டூல். புரியுதா? ORMங்கிறது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங், ஆப்ஜெக்ட்ங்கிறது ஜாவா. சரியா? ரிலேஷனல்ங்கிறது ரிலேஷனல் டேட்டாபேஸ். அப்போ இந்த SQLையும் ஜாவாவையும் எப்படி நம்ம மேப் பண்றது அப்படிங்கறத படிக்கிறதுக்கு பேர் தான் ORM. அப்ப இந்த ஹைபர்னேட்ங்கிறது என்ன கொடுக்குமா, நீங்க எப்படி ஜாவாவையும் எப்படி டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் நானே கொடுத்துக்கிறேன், நீங்க கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி இந்த ஃப்ரேம் ஒர்க்ங்கிறது ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பிரியாணி சொன்னா இல்லையா. ஃப்ரேம் ஒர்க் இடையில பிரியாணி ஞாபகம் வரணும். சரியா? இப்ப நமக்கு இந்த இடத்துல ஆர்டர் பண்றதுக்கு நிறைய ஆப்லாம் இருக்கு, அப்ளிகேஷன்ஸ். நீங்க ஆர்டர் பண்ணமா கஷ்டம், நீங்க பிரியாணி சாப்பிடணுமா, என்ன பண்ண வேண்டாம், ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், மேக் பண்ண வேண்டாம், ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நீங்க என்கிட்ட சொல்லுங்க, சும்மா ஆர்டருங்கிற பட்டனை மட்டும் நீங்க கிளிக் பண்ணுங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், எப்படி கனெக்ட் பண்ணணும், யாரு கூட என்னென்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீங்க அதெல்லாம் போட்டு ஒரி பண்ணிக்கிற அவசியம் இல்லை. அததான் இது சொல்லுது. அப்ப இந்த ஹைபர்னேட்ங்கிற ஃப்ரேம் ஒர்க் நீ இப்போ டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணணுமா, சரி அதை கனெக்ட் பண்றதுக்கான ஒரினா நீ பண்ணிக்க வேணாம். சரியா? நீ ஜஸ்ட் இந்த ஹைபர்னேட்ங்கிறத மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. ஓகே, அப்ப அது கூட கனெக்ட் பண்றதுக்கு நானே பாத்துக்கிறேன். புரியுதா? அப்ப அதான் ஃப்ரேம் ஒர்க். அப்படி இந்த JDBCனா என்ன நம்ம படிச்சிருக்கோம். இந்த JDBCங்கிறது ஒண்ணும் இல்ல, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஜாவாவையும் டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்றது, அதான் DBங்கிறது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. சரியா? அப்ப இது எப்படி கனெக்ட் பண்றோம், இதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? MySQL இது எதுல இருக்கும், இதுல பார்க்கலாம், இதுல நல்லா இருக்கும். இப்படி
ஜாவாவையும் MySQL கனெக்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம எழுத சொல்லி கொடுப்பாங்க. கரெக்டா? கனெக்டிவிட்டி. ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வித் MySQL. MySQLங்கிறது தனியா இருக்க டேட்டாபேஸ். அது கூட இந்த ஹைபர்நேட் இல்லைன்னா நான் இப்ப எப்படி பண்றது, எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் டிரைவர் தேவை. யார் தேவை? டிரைவரா அப்படின்னா யாரு? டிரைவர் கிளாஸ். டிரைவர் கிளாஸ்னா ஒண்ணு இல்ல, டேட்டா பேஸை கனெக்ட் பண்றாரு இல்லையா, அவருடைய பேர். இப்ப நம்ம MySQL சொன்னா MySQL டிரைவரோட பேர் இப்படிதான் இருக்கும். இப்ப பஸ்னா பஸ் டிரைவர் அப்படி சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த டிரைவர் கிளாஸ் அப்படின்னா அந்த MySQLக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல், அதான் டிரைவர் கிளாஸ். சரியா? சோ தென் நமக்கு என்ன தேவைன்னா கனெக்ஷன் URL. ஓகே, என்ன தேவை? கனெக்ஷனுக்கான ஒரு URL அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு தேவை. ஓகே, இமேஜ் ஃபர்ஸ்ட் காட்டு. இதுலயே இருக்கு. எஸ், இதே இங்க பாருங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் மட்டும் பாருங்க. ஒரு இமேஜ் இருக்கா? இப்போ பிளேஸ் 1 புரியுதா? பிளேஸ் 1 ஒன்னு இருக்கு, இங்க XYZ பிளேஸ் இருக்கு. இப்ப ரெண்டு பிளேஸ் இருக்கு. சரியா? இப்ப பிளேஸ் 1ல நம்ம இருக்கோம். இந்த பிளேஸ் 1ல இருந்து இப்ப XYZ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு நம்ம வரணும். அந்த பிளேஸ்ல கோல்டன் டைமண்ட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது. அப்ப அந்த இடத்துல கூட்டம் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகம் இருக்கும். அப்படிதான் இல்லையா? சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணோம்? கூட்டம் ரொம்ப அலமோதும். இப்போ நான் இருக்கிறது பிளேஸ் இந்த இப்ப சென்னையில இருக்கேன். திருச்சியில தான் எனக்கு வந்து இப்படி ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ்ல கோல்டன் டைமண்ட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். இப்ப நான் இங்க இருந்து திருச்சிக்கு போகணும். நம்ம எது மூலமா போவோம்? பஸ்ல போலாமா? சரி, பஸ்லயோ கார்லயோ இல்ல நடந்து போலாம். நடந்து போனா ஒரு வாரத்துல போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி சரி, ஓகே. இப்ப நம்ம எப்படி வேணாலும் போயிடலாம். இப்ப என்னன்னா எனக்கு இந்த பிளேஸ்ல இருந்து அந்த பிளேஸுக்கு நான் போகணும். அப்படிதானா? இப்ப அந்த பிளேஸுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு யாரு தேவை? ரோடு தேவை. அந்த ரோடு தான் கனெக்ஷன். புரியுதா? இப்ப நான் இருக்க பிளேஸ் ஜாவா அப்ளிகேஷன். அந்த பிளேஸ்ல இருந்து எனக்கு எங்க போகணும்? XYZ பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா ரோடு இருக்கணும். அந்த ரோடு தான் கனெக்ஷன். புரியுதா? அப்போ இப்ப என்ன, ஏன் இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் டிரைவர் என்ன பண்ணுவாரு? இந்த பிளேஸ்ல இருந்து அந்த பிளேஸுக்கு கொண்டு போய் நம்மள என்ன பண்ணுவாரு? விடுவாரு. டிரான்ஸ்லேட் பண்றாரு இந்த இடத்துல. புரியுதா? இந்த இடத்துக்கு இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கான ரூட் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப திருச்சிக்கு போறதுக்கு ரூட் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். இப்ப டிரைவருக்கு தெரியும். டிரைவர்னா அவருக்கு எங்கோடி எப்படி போகணும் அந்த இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ப்ராப்பரா. அப்ப அவருக்கு இந்த லொகேஷன்ல இருந்து அந்த லொகேஷனுக்கு எப்படி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்படிதான் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் டிரைவர் கிளாஸ். அந்த டிரைவர் கிளாஸ் நீங்க என்ன எப்படி மீன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது ஜாவா கோட், டேட்டா பேஸ் MySQL. MySQLக்கு ஜாவா தெரியாது, ஜாவாக்கு MySQL தெரியாது. அப்ப இந்த டிரான்ஸ்லேட்டர் இந்த டிரைவர் கிளாஸ் என்ன பண்ணுனா ஜாவாவை என்ன பண்ணுனா MySQLக்கு ஏத்த மாதிரியும் MySQL ஜாவாக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும். புரியுதா? அதான் டிரைவர் கிளாஸ். சரி, ஓகே. இப்போ டிரைவர் கிளாஸ் ரெடி, டிரைவர் ரெடி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரோடு வேணும். அந்த ரோடு தான் கனெக்ஷன். அப்ப அது கனெக்ட் பண்றது என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப MySQL இருக்குல்ல, அதுக்கான யூசர் நேம் என்ன, அதுக்கான பாஸ்வேர்டு என்ன, அதை நம்ம சொல்லணும். அது மூலமா தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்ப இந்த ரோடு இருந்தாதான் கனெக்ட் பண்ண முடியும். ரோடு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்ப நான் அந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ரோடு தேவை இல்லையா? இப்ப நான் MySQL நான் ரீச் பண்ணணும்னா MySQL ஒரு சர்வர் தான். அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கும், ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு டேட்டா பேஸ் ஒன்று இருக்கும். அதோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம சொல்லணும்.
ஓ உன்னோட யூசர் நேம் இதுதான், பாஸ்வேர்டு இதுதானா, ஓ இதுக்குள்ள இருக்க டேட்டா பேஸோட பேர் இதுதானா அப்படிங்கறத நம்ம ஜாவா கிட்ட சொல்லணும். அதுதான் கனெக்ஷன், அதான் ரோட். சரி ஓகே, இப்ப நமக்கு ரோடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும், அங்க போகணும். போறதுக்கு நமக்கு என்ன தேவை, கார் தேவை. இது அந்த கார்ல 3 போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த கார்ல நமக்கு என்ன போறோம், இங்க இருந்து நமக்கு தேவையானது என்னது, இங்க கோல்டன் டைமண்ட் நமக்கு வேணும். அதனால நமக்கு தேவையான நம்ம கார் மூலமா நம்ம இங்க இருந்து எங்க போவோம், ஜஸ்ட் இந்த பிளேஸ்க்கு போறோம். இதான் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. என்ன வேணும் நமக்கு, என்ன பர்பஸ்க்காக இங்க இருந்து அங்க போறீங்க, இந்த கார்ல எனக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன வேணும், அங்க போயிட்டு பெஸ்ட் ரேட்ல கோல்டன் டைமண்ட் அள்ளிட்டு வந்துடலாம். அதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இங்க இருந்து அங்க போறேன். அதான் ஆப்ஜெக்ட், ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட். இதோட தான் அங்க போவேன், இந்த மைண்ட் செட்டோட தான் நான் போவேன். ஓ அங்க போனா நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு போகும்போது திங்க் பண்ணிட்டு தான் போவோம் இல்லையா. இந்த கார்ல இருந்துட்டு இருக்கும்போது நமக்கு திங்கிங் அப்படிதான் இருக்கும். சரி ஓகே, இங்க இருந்து அங்க போயிட்டீங்க, அந்த பிளேஸ் ரீச் ஆயிட்டீங்க. இப்ப இது ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளேஸ்ல இருந்து நமக்கு என்ன பண்ணோம், நமக்கு தேவையானது என்னது, கோல்டன் டைமண்ட். ஒரு பாக்ஸை வாங்கி நமக்கு கொடுத்துறாங்க, அது ரிசல்ட் செட். நமக்கு தேவையான அந்த பாக்ஸ், அந்த பாக்ஸ் தான் ரிசல்ட். இப்ப அதை வாங்கி இந்த கார்ல கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட் என்ன பண்ணிடுவோம், நம்ம வீட்டுக்கே வந்து முடிச்சிடும். இவ்வளவுதாங்க, இதுதாங்க ஜேடிபிசி. என்ன சார் இதை போட்டு ஜேடிபிசிங்கிறீங்க. இப்ப பாருங்க, இது அப்படியே நம்ம டெக்னிக்கலா உள்ள அது கூட ரிலேட் பண்ண போறோம். இது எப்படி ரிலேட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டிரைவர் கிளாஸ், இந்த டிரைவர் கிளாஸோட பேரு தான் MySQL டிரைவர், jdbc.mysql. சரியா, அது எங்க இருக்கும் அப்படின்னா, அது தனியா ஒரு ஜார் ஃபைல். ஆக்சுவலா அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம். இப்ப இந்த இப்ப ஹைபர்நெட்ல நம்ம பண்ண அவசியம் இல்லை, அதுவே பார்த்துக்கும். ஹைபர்நெட் இல்லைன்னா இவ்வளவு நான் பண்ணணும் டேட்டா பேஸ கூட கனெக்ட் பண்றதுக்கு. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்கான கோடை காட்டுறேன். அந்த கோடை மட்டும் நான் காட்டுறேன். ஏதோ டெக்னிக்கலா புரியுதா, நான் டெக்னிக்கலா புரியுதா, ஃப்ளோ புரியுதா, ஃப்ளோ தெரியுது இல்லையா என்ன இருக்கு அப்படின்னு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் கிளாஸோட பேர், டிரைவர் தேவை இல்லையா, அந்த டிரைவர் கிளாஸோட பேர் இப்படிதான் இருக்கும், com.mysql.jdbc.driver. இதான் அந்த கிளாஸோட பேர். புரியுதா? இப்ப டிரைவர் கிளாஸ் .jdbc.driver. இது ஆரக்கிள், MySQL ஆரக்கிள் இருக்கும். ஓகே, கனெக்ஷன் URL, கனெக்ஷன்ங்கிறது என்ன சொன்னோம், ரோடு சொன்னோம் இல்லையா. அந்த ரோடு என்ன தெரியுமா, jdbc.mysql.localhost. இதான் என்னது, போர்ட் நம்பர். இதுலதான் டேட்டா பேஸ் நமக்கு என்ன பண்ணோம், ஒர்க் ஆகக்கூடிய போர்ட் நம்பர், அதான் இந்த URL. இப்ப இந்த கனெக்ஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கனெக்ஷன்ங்கிறது அந்த ரோடு. அந்த ரோடு தான் என்னன்னா இந்த URL. இது மூலமா தான் நமக்கு அங்க ரீச் பண்ண முடியும். அப்போ jdbc.mysql டிரைவர் கிளாஸோட பேரு கோலன், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்து லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது நம்மளோட லோக்கல் மெஷின். சரியா, இதே நம்ம ரியல் டைம் யூஸ் பண்ணும்போது அதோட IP அட்ரஸ், சர்வர் நேம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இங்க லோக்கல் மெஷின் தான் நமக்கு சர்வராகவும் இருக்கிறதுனால லோக்கல் ஹோஸ்ட். டேட்டா பேஸோட போர்ட் நம்பர் 3306, MySQL ஓட போர்ட் நம்பர் 3306. லோக்கல் ஹோஸ்ட், ஆமா, இந்த நம்ம ஸ்ப்ரிங் பூட் இல்லையா அதோட 8080 பை டிஃபால்ட்டா போர்ட் நம்பர். அதே மாதிரி MySQL ஓட போர்ட் நம்பர் என்னது 3306. இந்த போர்ட்ல ரன் ஆவாரு. அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு போர்ட் ஒன்று வச்சிருக்காங்க, கரெக்டா? சரி ஓகே, இப்போ எங்க யாரை போய் நான் ரீச் பண்ணணும், இதான் டேட்டா பேஸோட பேரு. ஓகேவா? அப்போ நம்ம இந்த இடத்துல சொன்னோம் இல்லையா, இந்த கனெக்ஷன் மூலமா எங்க போகணும், டேட்டா பேஸ்க்கு தான் போகணும். அப்ப இந்த கனெக்ஷன்ங்கிறது இந்த ரோடு, அந்த ரோடு தான் என்னது, அந்த jdbc:/localhost. ஓகே, இங்க லாஸ்ட் என்னது, இந்த டேட்டா பேஸோட பேரை சொல்லணும். இதை நம்ம சொல்லிட்டா போதும். புரியுதா? சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கறதையும் கொடுக்கணும். எதோட யூசர் நேம், இங்க போகணும் இல்லையா, இந்த டேட்டா பேஸ் போகணும் இல்லையா. இந்த டேட்டா பேஸ்ல இப்ப நான் திருச்சின்னு சொன்னா திருச்சியில நிறைய கடை இருக்கும், பர்டிகுலரா அதோட லொகேஷன் சொல்லணும், திருச்சியில எந்த இடத்துல இருக்குன்னு. கரெக்டா? சோ அதுக்குதான் நம்ம ப்ராப்பரா சொல்லணும். அந்த டேட்டா பேஸ்ல அதோட நேம் என்ன, டேட்டா பேஸ் சொல்லும்போது நிறைய டேட்டாஸ் இருக்கும், நிறைய டேட்டா பேஸோட பேர்லாம் இருக்கும். எந்த இடத்துக்கு பர்டிகுலரா போறீங்க, டேட்டா பேஸோட பேர் என்ன, அதை சொல்லிட்டு அவரோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன. அந்த டேட்டா பேஸுக்கு யூசர் நேம் ஒன்று இருக்கும், பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும், அதை நம்ம சொல்லணும். சரியா? இவ்வளவு ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். புரியுதா? இதுதான் அந்த ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த டிரைவர் மேனேஜர் டாட் கிளாஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்களா, கிளாஸ் டாட் ஃபார் நேம் டிரைவர் கிளாஸோட பேர், கனெக்ஷன்
இதான் அந்த டேட்டா பேஸோட பேரு, இது யூசர் நேம், இது பாஸ்வேர்ட். புரியுதா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றாங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறது என்ன தெரியுமா? இங்க நம்ம கொடுத்தோம் பாருங்க, தேர்ட் ஸ்டெப். இதான் ஸ்டேட்மெண்ட். இப்படிதான் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு பாருங்களேன், ரிசல்ட் செட்டுக்குள்ள என்ன எடுத்துட்டு வராங்க, எக்ஸிக்யூட் query select star from. இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு, SQL ஓட query எப்படி ஜாவா மூலமா எழுதுறாங்க பாருங்க, அப்படிதான் இல்லையா? செலக்ட் ஸ்டார். இப்ப எனக்கு இதுதான் வேணும், ரிசல்ட்டா இதுதான் வேணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயினா அங்க எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கும், கரெக்டா? அந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அப்ப அதுக்கு கண்டிப்பா ரிசல்ட் செட் தேவை. அப்படிதானே? அந்த ரிசல்ட் செட்டுக்குள்ள தான் அங்க இருக்கிறது என்னால எடுக்க முடியும். அதுதான் இந்த ரிசல்ட் செட். எனக்கு என்ன கொடுத்துருப்போம், ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ள தான் இங்க இந்த பிளேஸ்ல வந்து கோல்டன் டைமண்ட் நம்ம வாங்கி உள்ள போட்டு எடுத்து வர முடியும். அப்போ டேட்டா பேஸ்ல போய் நம்ம என்ன கேட்போம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏதோ ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளோட பேர் கேட்டீங்கன்னா அதுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அள்ளி போட்டு கொடுக்கும். அதை ஸ்டோர் பண்றதுக்கான திங்ஸ் தான் ரிசல்ட் செட். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுல இருந்து 1 by 1 இட்டரேட் பண்றதுக்காக இதை எழுதணும். இப்ப இதெல்லாம் நம்ம எழுதிட்டு இருக்கணும் அவசியமே இல்லை. இதுதான் ஜேடிபிசி. ஜாவாவோட கிளாஸை வச்சு டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுக்கான திங்ஸ் இதுதான். இதுதான் ஜேடிபிசி. இந்த வேலையெல்லாம் நமக்கு இவர் பாத்துக்கிறார். அதான் இந்த லைனுக்கான மீனிங். மினிமைஸ் த அமௌண்ட் ஆஃப் ஜேடிபிசி கோட். அப்படின்னா நீ இவ்வளவு காலம் எழுதாண்டாங்க, ட்ரை போட வேண்டாம், கிளாஸ் டாட் ஃபார் நேம், இதெல்லாம் சொல்ல வேணாம். ஆனா நீங்க என்ன சொல்ல தெரியுமா, பேர் என்ன, யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்ன, இதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. டேட்டா பேஸோட பேரு, அதோட அந்த யூஆர்எல் பேருன்னு என்னன்னு என்கிட்ட சொன்னா போதும், நானே என்ன பண்ணிக்கிறேன், போய் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எழுதிட்டு இருக்கணும் அவசியமே இல்லை. புரியுதா? இப்ப இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணா இதெல்லாம் டவுன்லோட் பண்ண இருக்கு பாருங்க, டவுன்லோட் த ஜார் ஃபைல் ஃபார் MySQL connector.jar. இதை நான் டவுன்லோட் பண்றேன்னா இது ஒரு ஜார் ஃபைலா எனக்கு இப்படி வரும். இதை டவுன்லோட் பண்ணி நம்ம SQL கொண்டு போய் உள்ள கொடுக்கணும். நம்ம கோட்ல நம்ம என்ன ஐடி யூஸ் பண்றோமோ அந்த ஐடியில கொண்டு போய் என்ன பண்ணணும், இன்ஜெக்ட் பண்ணணும். பில்டு பாத் மூலமா இதை கொண்டு வந்து லோட் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தேவை. ஏன்னா இது இருந்தாதான் அந்த MySQL நம்ம ஜாவா கூட சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணும், இல்லைன்னா பண்ணாது. அப்போ நான் இந்த ஹைபர்நெட் இல்லைன்னா இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இதுல எவ்வளவு ப்ராப்ளம் வரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் திங், இப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி உள்ள கொடுத்து அந்த கிளாஸும் சரி டேட்டா பேஸும் சரி ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். அது பண்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு ஒர்க் ஜாவால இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி தான் இப்படி கொண்டு வராங்க இந்த ஹைபர்நெட்ங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓ, அப்போ அது என்ன பண்ணிருது, ஜஸ்ட் உங்க டேட்டா பேஸ் பேர் என்ன, யூசர் நேம், பாஸ்வேர்ட் சொல்லிட்டீங்கன்னா போதும், நானே எங்க போய் கனெக்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வேலை எவ்வளவு சிம்பிளிஃபைடா முடியுது பாருங்க. புரியுதா? இதுதான் ஜேடிபிசி. கிளியர்? அப்ப ஜேடிபிசின்னு கேட்டா சொல்ல தரணும். நீங்க தனியா வேணாலும் இந்த கோட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நார்மலா ஜாவா கிளாஸை கிரியேட் பண்ணி இந்த MySQL கனெக்டர் இருக்கு இல்லையா, அதை பில்டு பாத் மூலமா அந்த ஜார் ஃபைல லோட் பண்ணி தென் நீங்க ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அது கூட எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க ஜேடிபிசி. அது ரொம்ப பெரிய ஒர்க் தான், பட் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஸ்கிப் பண்றேன். அது என்னன்னு சொல்றேன். புரியுதா? அப்போ இது என்ன பண்ணும், இந்த ஹைபர்நெட்ங்கிறது இந்த ஒர்க் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். புரியுதா? சரி, அப்ப இந்த ஓஆர்எம்ங்கிறது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்றேன். அப்ப இந்த ஓஆர்எம்ங்கிறது என்னவா தான் இருக்கும், அதுலயே மீனிங் இருக்கு. இந்த லைன் ரீட் பண்ணுங்க. ஜாவா கிளாஸ் டேட்டாபேஸோட என்ன பண்ணுது, அவ்வளவுதான் ஓஆர்எம். ஜாவா கிளாஸ டேட்டாபேஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அது கூட மேப் பண்ணும். இப்ப நாங்க ஸ்டூடெண்ட் நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன், அந்த கிளாஸ் நான் இங்க கொடுத்தேன்னா அந்த பேர்ல டேட்டாபேஸ்ல டேபிள் கிரியேட் பண்ணணும். அந்த டேபிளை தான் இந்த கிளாஸ் நீ மேப் பண்ணுது, இந்த ரெண்டே மேப் பண்ணுது. நான் இங்க வச்சிருக்க ஜாவா கிளாஸையும் அங்க வச்சிருக்க டேட்டாபேஸோட டேபிளையும் மேப் பண்ணி கொடுக்குது. அதுதான் ஓஆர்எம். அப்போ அது இதுக்கு அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், மாத்தணும், எவ்வளவு கஷ்டப்படணும். நீங்க கஷ்டமே பட வேண்டாங்க, நீங்க அந்த இடத்துல அப்படியே இருந்துக்கோங்க. நானே என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்து கொடுத்துடுறேன் அப்படின்னு இவர் என்ன பண்ணிடுறாரு, அதுவே பண்ணி கொடுத்துருக்கு. எல்லாமே அதுவே பண்ணுது. அப்ப நம்ம என்னதான் பண்ணணும் இதுல, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத. நான் அதான் மாறி மாறி அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டே இருக்கேன். கரெக்டா? எல்லாமே அதுவே பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஃப்ளோ தான் படிச்சுட்டு இருக்கோம், அந்த ஃப்ளோ தான் தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, இதுக்குள்ள 1/2 hour ஆயிடுச்சு. ஃபைன், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங், இதுல ஜேபிஏன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஹைபர்நெட் ஜேபிஏ. சரியா? ஜேபிங்கிறதுக்கான பேர் என்னன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்றது ஜகர்டா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ. என்ன பேரு? ஜகர்டா.
ஜகதா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ. இதுக்கு முன்னாடி பேரு ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ. அது நல்லா இருக்கா? சரி, அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் என்னது? ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ. இப்போ அதுக்கு பேர் என்னது? ஜகதா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ. ஓகே, இப்போ என்ன பண்றாங்கன்னா எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன், எக்லிப்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க ஃபவுண்டேஷனுக்கு மாறும்போது அது ஜகதா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐன்னு மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரக்கிள் ஃபவுண்டேஷன்ல இருக்கும்போது அது பேர் ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐன்னு இருக்கும். எல்லாமே ஒண்ணுதான். நமக்கு தான் பேசிட்டு இருந்தோம் இந்த சமச்சீர் புக்கு, ஓல்டு புக்கு. ஆனா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்கும், சின்ன சின்ன மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். அதுதான் ஜகதா பெர்சிஸ்டன்ஸ் ஏபி. இதுக்கு முன்னாடி பேரு ஜாவா பெர்சிஸ்டன்ஸ், இப்போ பேரு ஜகதா பெர்சிஸ்டன்ஸ். அதுல இதை இப்போ எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன் ஹேண்டில் பண்றதுனால இதுக்கு பேரு ஜகதா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ நமக்கு சொல்றாங்க. இது என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஏபிஐ ஃபார் ஆப்ஜெக்டையும் டேட்டாபேஸையும் மேப் பண்றதுக்காக இது ஒரு ஏபிஐ. சரியா? அப்ப இதுல என்ன இருக்குன்னா ஒன்லி ஸ்பெசிபிகேஷன் இருக்கும் இந்த ஜேபிஐக்குள்ள. ஹைபர்நெட்ங்கிறது ஃப்ரேம்வொர்க், அதுல இந்த ஜேபிஐங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பெசிபிகேஷன். அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி சொல்ற ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பெசிபிகேஷன் தான் ஜேபிஐ. சரியா? ஜேபிஐன்னு சொன்னா ஸ்பெசிபிகேஷன் சொல்லணும். ஓகே, இப்போ அதை இப்போ பண்றோம், அதுக்கு ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல தான் அதுல என்ன எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்பெசிபிகேஷன் தான் அந்த ஜேபிஐ. அப்ப எப்படி கனெக்ட் பண்றது? ஓகே, ஆப்ஜெக்டையும் டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணோம், அது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிகேஷனை சொல்றவர் தான் ஜேபி. கிளியர்? அப்ப இது என்ன பண்ணுனா ஒரு இதுல செட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குங்க. அப்ப எப்படி கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு செட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், இங்க இருந்து நான் இந்த இமேஜ் காட்டினேன், இங்க இருந்து திருச்சி போகணும். அப்ப அதுக்கு என்னென்ன ரூல் இருக்கு, நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம். என்னதான் சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் கார் தேவை. இப்ப காருக்குள்ள ஏறி உட்கார்ந்தா கண்டிப்பா என்ன பண்ணும்? சரி, ஓகே, பெட்ரோல் வேணுமா? பெட்ரோல்லாம் இருக்கு. தென் சேஃப்டி டிவைசஸ், அதுல சம் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. சீட் பெல்ட்லாம் வேர் பண்ணும் ப்ராப்பரா, அந்த மாதிரி ரூல்லாம் இருக்கு இல்லையா? கரெக்ட். சோ அப்ப அந்த இதை தான் நம்ம சொல்றோம் ஒரு ஸ்பெசிபிகேஷன். அப்ப இங்க இருந்து அங்க போகணும்னா அதுக்கு என்னென்ன ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும், அந்த ஸ்பெசிபிகேஷனை சொல்றவர் தான் ஜேபிஏ. அப்ப ஆப்ஜெக்ட் டு ரிலேஷனல் மேப் பண்றீங்கன்னா அதுக்கான ஸ்பெசிபிகேஷன் செட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் எதுக்குள்ள இருக்குன்னா இந்த ஜேபிஏ. எப்போ கேட்டாலும் சொல்ல தரும் ஜேபிஐ என்ன, ஹைபர்நெட் என்ன. புரியுதா? ஹைபர்நெட்ங்கிறது ஃப்ரேம்வொர்க், அதுல ஜேபிஐங்கிறது ஒரு ஸ்பெசிபிகேஷன். ஜாவாவையும் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும், அதை கனெக்ட் பண்றதுக்கான ரூல் எல்லாம் எதுல இருக்குன்னா இந்த ஜேபிஐல இருக்கணும். அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டா திங்க் பண்ணக்கூடாது, எல்லாமே ரியல் லைஃப் கூட திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ தென் இப்போ இதுல என்ன இருக்கும்? ரெக்வெஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டு பி யூசபிள். நம்ம அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? நிறைய இன்டர்ஃபேஸஸ்னால என்னதான் இருக்கும்? இன்டர்ஃபேஸஸ்னால என்ன பண்ணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ண, அவ்வளவுதான். அப்புறம் செட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் நமக்கு தேவையான அப்படி எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். கிளியர்? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங், இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் தெரியுமா? கிரெட் ஆபரேஷன். கிரியேட் ஆப்ஜெக்ட், so that is the important thing. Create, read, update, delete, இதான் கிரெட் ஆபரேஷன். இதை பண்ண தெரிஞ்சாலே போதும், யூஆர்இ டெவலப் பண்ணலாம். ஏன்னா கிரியேட் பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்தோம்னா டேட்டாபேஸ்ல கிரியேட் ஆகும், சேவ் ஆகும். இதே ரீட் பண்றோம் அப்படின்னா டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண டேட்டா அப்படி நமக்கு இங்க வந்து டிஸ்பிளே ஆகும், அதான் ரீட் பண்றது. அப்டேட் பண்றது ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ல நம்ம ஏதோ சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டாபேஸ்ல போயிட்டு அது சேஞ்ச் ஆகும். ஜாவா மூலமா டேட்டாபேஸ வச்சு நம்ம பண்றோம். எஸ்கியூஎல் நம்ம உள்ள ரொம்ப போக மாட்டோம், எஸ்கியூஎல் கோட உள்ள யூஸ் பண்ணுவோம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா பாத்துக்கும் எல்லாமே. இதுல MySQL இருந்தா தானே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது கூட இப்போ MySQL ஸ்டோர் பண்றதுக்குன்னா இப்போ டேட்டாபேஸ் கிரியேட், டேட்டாபேஸ் பேர் அதெல்லாம் கொடுக்கணும். இப்ப செலக்ட் பண்ணி எடுக்கிறதுனா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அது இதுவே என்ன பண்ணிக்குதுன்னா பேசிக்குது எஸ்கியூஎல் கூட. அதுக்கு எப்படி பேசணுமோ, அது கொரி லாங்குவேஜ் மூலமா எப்படி பேசணுமோ அது பேசிக்குது. அதுக்கான கோட் எல்லாம் இன்பில்டா எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம இங்க கிரியேட் பண்றோம், ரீட் பண்றோம், அப்டேட் பண்றோம், டெலீட் பண்றோம். இதான் கிரெட் ஆபரேஷன். இதை தான் நம்ம பண்ண போறோம். சரியா? தெரியுதா? ஹைபர்நெட் என்ன, ஜேபிஐ என்னன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஓகே, அப்ப இது எப்படி ரிலேட் பண்றாங்க? ஹைபர்நெட், how does ஹைபர்நெட் ஜேபிஐ related to JDBC? கரெக்டா? JDBCங்கிறது என்ன சொன்னோம்? டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படி நம்ம சொன்னோம். சரியா? சரி, ஓகே. இப்போ நமக்கு இங்க என்ன தெரியும்னா MySQL டேட்டாபேஸ். நம்ம யூஸ் பண்ற டேட்டாபேஸ் என்ன?
MySQL. சரியா? இப்போ MySQL அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. என்னெல்லாம் இருக்கும்? MySQL சர்வர், டேட்டாபேஸோட சர்வர், ஒர்க் பெஞ்ச். ரெண்டு MySQL ரெண்டு தேவை. இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? டேட்டாபேஸோட சர்வர் தேவை, ஒர்க் பெஞ்ச்ங்கிறது UI. GUI ன்னு சொல்லுவாங்க, கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நார்மலா ஒரு MySQL நம்ம பண்ணும்போது நோட்பேட், அதாவது இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே கமாண்ட் லைன்ல ஓபன் ஆகும், பாத்துருக்கீங்களா? MySQL சர்வர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே இப்படி வரும், MySQL கமாண்ட் லைன் கிளையண்ட். இப்படி ஒரு பாஸ்வேர்ட் கேட்க, நம்ம பை டிஃபால்ட்டா ரூட்னு கொடுத்து வச்சிருப்போம். இதான் MySQL. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல சோ டேட்டாபேசஸ் இதெல்லாம் கமாண்ட் இப்படி தானே கொடுப்போம். இப்படி கொடுத்தா அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸ் காட்டும். இப்போ இதுல பண்றது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாவே இருக்காது. இப்போ நான் ஒரு கொரி எழுதணும், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணா இதுல போய் கிரியேட் டேட்டாபேஸ். கரெக்டா? சோ டேட்டாபேஸ்க்கு பேரு MyDB. சோ இந்த மாதிரி நான் கொடுத்து சோ பண்றது எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கொரி ஓகே 1 row affected அப்படின்னு காட்டுது. அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? யூஸ் டேட்டாபேஸோட பேர் என்ன? MyDB. இப்படி தானே கொடுப்போம். இப்ப கமாண்ட் லைன்ல நம்ம இப்படிதான் பண்ணணும். இப்ப நான் வந்து இந்த டேட்டாபேஸ் கொடுத்துறேன். இப்ப இதுக்குள்ள என்னென்ன டேபிள் இருக்குன்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? சோ டேபிள்ஸா எம்டி செட். இப்போ இதுல எதுவுமே டேபிள் இல்ல, அதனால நமக்கு என்ன செட். அப்ப இதெல்லாம் கொரி. இப்படிதான் நம்ம அதை பண்றோம். அப்ப இது வந்துட்டு நமக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியானா இல்ல. இப்ப நமக்கு ஜாவாவில டைப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நோட்பேட்ல பண்றது ஈஸியா, இல்ல நம்ம எக்லிப்ஸ் இந்த மாதிரி இன்டெலிஜேல பண்றது ரொம்ப ஈஸியா? ஐடியில பண்றதா ஈஸி சொல்றீங்க. ஏன்னா அதுக்குள்ள இன்பில்டா நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ரொம்ப டீபக் பண்றதா இருக்கட்டும். சரி, அதே நான் நோட் பேட்ல நான் ஜாவா கோட் எழுதுனா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அந்த நோட் பேட்ல எழுதுற மாதிரி தான் அது. அப்போ இது அந்த யூஐ அந்த ஐடி மாதிரி காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ஒர்க் பெஞ்ச். அதுக்காக தான் ரெண்டு டவுன்லோட் பண்றேன், சர்வர் அந்த ஒர்க் பெஞ்ச். சரியா? சரி, இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒர்க் பெஞ்ச் இருந்தாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்ம இப்படி கமாண்ட் லைன் மூலமா தான் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இப்போ ஏதாவது பாக்குறதா இருக்கட்டும் சரி, ரியல் டைம்ல செக் பண்றதா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் திங் இந்த சர்வரை டவுன்லோட் பண்ணணும். இந்த சர்வர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேட்டாபேஸ் சர்வர். சரியா? மெயின் இன்ஜின், டேட்டாபேஸ்க்கான மெயின் இன்ஜின் எதுல இருக்கும்? இதுக்குள்ளதான், சர்வர்க்குள்ள தான் இருக்கும். புரியுதா? இது எதுக்காக? ஸ்டோர் த டேட்டா ஃபார் த டேட்டாபேஸ், டேட்டாவில ஸ்டோர் பண்றது. இது பண்ணா இது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம்? கிரெட் ஃபீச்சர். கிரெட் ஃபீச்சர்னா என்னது? கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். இதை சப்போர்ட் பண்ணும். இதா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் பெஞ்ச். இது என்னது? GUI. ஓகே, சோ கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்ப இந்த UI பார்ட், அந்த டேட்டாபேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கொரி எழுதுவோம், இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுவோம் இல்லையா? இது பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபார் இன்டராக்டிங் வித் த டேட்டாபேஸ். இது மூலமா என்ன பண்ணலாம்? ஈஸியா டேட்டாபேஸ் ஸ்கீமா கிரியேட் பண்ணலாம், டேபிள் கிரியேட் பண்ணலாம், SQL ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் எழுதலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் எழுதலாம். தென் இதை தாண்டி நிறைய சொல்லிட்டே போகலாம். எதுல? ஒர்க் பெஞ்ச்ல. புரியுதா? சரி, ஓகே. இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்றது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் MySQL சர்வர். இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை நீங்க எப்படி காப்பி பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இந்த லிங்கை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லை அப்படின்னா இந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி காட்டும். சரியா? இப்போ செலக்ட் வெர்ஷன். இது பாத்தீங்கன்னா MySQL கம்யூனிட்டி சர்வர். சர்வரை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணணும், டேட்டாபேஸ் சர்வர். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் வெர்ஷன்ஸ் 8.4, இது கரண்ட் வெர்ஷன்ஸ் அப்படின்னு இல்லையா? நீங்க 8.48 இதை தான் நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ். ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது MSI இன்ஸ்டாலர் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி ஏன் இவ்வளவு லோட் ஆகுது? ஓகே, இன்னொரு பேஜுக்கு எடுத்துட்டு போகுது பாத்தீங்களா? டவுன்லோட்ஸ். இது கொஞ்சம் லோட் ஆகட்டும். அப்படின்னா டவுன்லோட்ஸ்
Hello, is it audible? கேக்குது சார். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும் சரியா. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு எப்போ ஆகுது பாருங்க, இப்போ தான் ஆகுது. இங்க இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலா தான் இருக்கும். என்ன கேட்கும்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், அந்த கொடுக்கணும். பாஸ்வேர்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க என்ன பேர் வச்சுன்னா பண்ணாம ரூட்னே கொடுத்து வச்சுக்கோங்க, அதான் மறக்காது. பாஸ்வேர்ட் ஆல்சோ ரூட் சரியா. ஃபைன். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இது இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே ஃபைன். இது பண்ணி முடிச்சிட்டோமா? இது என்ன ஓகே. நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணோம், இதையும் டவுன்லோட் பண்ணி இதுக்கான லிங்க்கும் நானே கொடுத்துறேன். கோட்ல இருந்து எல்லாமே கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை வேண்டாம் சரியா. நம்ம அந்த இடத்துல ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும், நீ வந்தா மட்டும் போதும். அந்த ஸ்ப்ரிங் பூட் மாதிரி தான் கொடுத்துறேன். ஓகே ஃபைன். ஸோ தென் என்ன பண்ணிக்கோங்க, இதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒர்க் பெஞ்ச் நம்ம பார்க்க போறோம், எப்படி இருக்கும் தெரியுமா? ஒர்க் பெஞ்ச் MySQL ஒர்க் பெஞ்ச் நான் கொடுத்த வெர்ஷன் 8.0. வெல்கம் டு MySQL ஒர்க் பெஞ்ச். உங்க எல்லாத்துக்கும் 3.3.6 அந்த டைம் வராது, அந்த டைம் வராது. நாங்க ஓகே கரெக்ட், யாரா இருந்தாலும் அதான் ஓகே. இப்போ வெல்கம் டு MySQL ஒர்க் பெஞ்ச். क्वेश्चनலாம் கேட்போம். MySQL சர்வர் என்ன யூஸ் பண்ணீங்க? இப்போ நான் தான் காட்டுறேன் 9. something லேட்டஸ்ட் வெர்ஷனா இருக்கு அப்படி சொன்னோம் இல்லையா. ஓல்டு ஒன் யூஸ் பண்ணனா நியூ ஃபீச்சர் சப்போர்ட் ஆகாது சரியா. அதே மாதிரி தான் ஒரு இது பண்ணும்போது என்ன வெர்ஷன், சோ அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இதுவும் டவுன்லோட் ஆயிருங்க, புரியுதா? இப்போ நமக்கு இப்படிதான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன பண்ணா கனெக்ஷன்ஸ் இப்படி கொடுத்துருவீங்க. யூசர் நேம் என்ன கொடுப்பீங்க, ரூட்னு தான் இருக்கும் பை டிஃபால்ட். கரெக்டா? கொடுப்பீங்க லைக் ரூட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் வந்துடும். கரெக்டா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணும்னா ரூட்னு கொடுக்கணும். இந்த ரூட்ங்கிறது என்ன, நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அதில் என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்டு கேட்கும் சரியா. சரி, இது ஆல்ரெடி என்கிட்ட சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் கோடி இருக்கிறதுனால இது கார்டு. இதுதான் டேட்டா பேஸ், இதான் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் சரி. அங்க இருக்கு பாருங்க சர்வர் ஸ்டேட்டஸ் என்ன, சர்வர் வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கா, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் காட்டும். நம்ம ஹோஸ்டோட பேர் என்ன, லெனோவோ நம்ம யூஸ் பண்ற சிஸ்டத்தோட பேர் தான் ஹோஸ்ட். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் போர்ட் நம்பர், வெர்ஷன் என்ன, இங்க காட்டுதா வெர்ஷன். நான் யூஸ் பண்றது 8.4.0 சரியா. MySQL கம்யூனிட்டி சர்வர் லேட்டஸ்ட் 9.0 சரி. நீங்க இதே யூஸ் பண்ணிக்கோ, இது லேட்டஸ்ட், இதுதான் ஸ்டேபிள் வெர்ஷன் தான் சரியா. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னிங் ஸ்டேட்டஸ் எப்போதுல இருந்து ரன் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து காட்டும், புரியுதா? அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் கிளையண்ட் கனெக்ஷன்ஸ், தென் யூசர் அண்ட் ப்ரிவிலேஜஸ், எவ்வளவு யூஸ் நான் போட்டு ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், அதனால எனக்கு இதெல்லாம் காட்டுது. இதான் என்னது, யூசர் அண்ட் ப்ரிவிலேஜஸ். தென் ஸ்டேட்டஸ், டேட்டா எக்ஸ்போர்ட், ஓகே இம்போர்ட் பண்றது என்ன, இதுக்கான டேஷ்போர்ட் என்ன, MySQL ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, ஓகேவா. இது அந்த டேட்டாஸ் எல்லாமே இது காட்டும். இதான் GUI நம்ம சொல்றோம். அப்ப அதை பத்தின என்டையர் திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டேட்டா பேஸ் எங்க வரணும் தெரியல, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணது, ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. பை டிஃபால்ட் என்னெல்லாம் இருக்கும், இந்த SYS இருக்கும், இன்பில்டா இருக்கு டேட்டா பேசஸ். புரியுதா? இன்பில்டா என்ன இருக்கும், இதுதான் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் SQL படிச்சிருப்பீங்க நம்புறேன். கரெக்ட். சரி ஓகே. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா டேபிள்ஸ் இருக்கும், அப்படிதானா?
இது டிஃபால்ட்டா இருக்கிறது. இதுல செலக்ட் ரோன்னு கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா? இதுதான் டேபிள், இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல புதுசா நியூ யூசரை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, சோ நான் இப்போ இந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? என்ன கிரியேட் பண்ண இங்க ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இதை வேணா நான் என்ன பண்றேன்னா டெலிட் பண்றேன். ஏன்னா புதுசா ஒன்று போட்டு காட்டுறேன். டேட் கனெக்ஷன் டெலிட் கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி எவ்வளவு யூசர்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளவு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். உள்ள இப்படி போய்க்கலாம். சரியா? இப்போ இங்க இருக்கு பாருங்க, இதான் கோடு. இந்த கோடு நான் உங்களுக்கு தந்துடுறேன். drop user if exit spring student ஆல்ரெடி இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிரு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணு. சரியா? இப்போ நான் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன்னா ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்டே கிரியேட் பண்ணலாம்னு இருக்கு. ஓகே, என்ன வச்சுக்கலாம், ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட். இதுதான் யூசரோட பேர். இதுதான் ஃபார்மட். சரியா? அட் நம்ம எங்க ரன் பண்றோம், லோக்கல் ஹோஸ்ட்ல. ஐடென்டிஃபைட் பை பாஸ்வேர்டோட பேர். எஸ், இது புது யூசரை கிரியேட் பண்றதுக்கு SQL ஓட ஸ்கிரிப்ட் கொரி. சரியா? கிரியேட் யூசர், இது வந்து யூசரோட பேரு. லோக்கல் ஹோஸ்ட் நம்ம எழுதுற லோக்கல் ஹோஸ்ட்ல தான் ரன் ஆகும். லோக்கல் ஹோஸ்ட் ஐடென்டிஃபைட் பை ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட், இதான் பாஸ்வேர்டு. இப்ப புதுசா ஒரு யூசர் வரும், ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட், அதான் யூசரோட பேரு. பாஸ்வேர்டு ஆல்சோ ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்டே வச்சுக்கிறேன். சரியா? இப்ப நான் இதை கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தோடனே நமக்கு என்ன வரணும், இப்ப வரணும். இப்ப நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன காட்டுது, எரர் காட்டுது, ஏதோ எரர் காட்டுது. சரியா? என்ன எரரா, கிரியேட் யூசர் ஃபெயில் ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் அட் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு காட்டுது. கரெக்டா? ஏன் காட்டுதுன்னா இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் என்ன கொடுத்து பார்க்கலாம், பர்சன்டேஜ் போட்டு பார்ப்போம். சரியா? இப்ப என்ன வந்துருச்சு, இப்ப ப்ராப்பரா எனக்கு அந்த யூசர் வந்து கிரியேட் ஆயிருச்சு. சரியா? சரி, தென் இப்ப என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் திங், கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ். ஏன் இதை கொடுக்குறாங்க, ஏன்னா நம்ம இருக்கிறது ரூட், புதுசா தான் ஒரு யூசர் கிரியேட் பண்றோம். சரியா? ஏன் கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ்னா, இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு யூசர் இருக்கும், அதுக்குள்ள நிறைய டேட்டா பேஸ் இருக்கலாம், அதுக்குள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கலாம், எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் இப்ப கொடுக்குறோம் இவருக்கு. அதான் கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஸ்டார் டாட் அப்படின்னா எல்லாத்தையும். புரியுதா? ஸ்டார் டாட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது மீனிங் என்னன்னா ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு யூசர் இருந்திருக்கும், அதுக்குள்ள என்னென்ன டேட்டா பேஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதுக்காக இதை கொடுத்துரும். இப்படி கொடுத்தோன்னே கிளிக் வந்துருச்சா? இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்ப நம்ம வெளியில வரணும். இங்க வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா, இங்க ஒரு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். இங்க வந்துட்டு புதுசா ஒரு கனெக்ஷனை மேக் பண்ண போறோம். கனெக்ஷனுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட். இப்ப யூசர் நேம் என்னது, ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட், அதெல்லாம் கொடுத்தோம். பாஸ்வேர்ட், இப்ப பாஸ்வேர்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட். ஓகே கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், கண்டினியூ எனிவேன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். இங்கே ஓகே கொடுத்தா இப்படி வந்துடும், அவ்வளவுதான். சரியா? இப்ப என்ன கொடுத்துருக்கோம், ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் 127.0.0.13306. இது என்ன தெரியுமா, ஐபி அட்ரஸ், நம்ம சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ். பர்சன்டேஜ் நம்ம கொடுத்தோம் இல்லையா, இங்க பார்த்தோம்னா லோக்கல் ஹோஸ்ட் இருக்கும். புரியுதா? சரி, ஒரு புது யூசர் நமக்கு கிரியேட் ஆயிட்டாங்க. கண்டிப்பா என்ன கொடுக்கணும், அந்த ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சோம் இல்லையா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த ரூட்ல இருக்கிறது எல்லாமே வந்திருக்கும். ஏன்னா கிராண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆல் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த ரூட்ல இருந்து நம்ம அப்படி கொடுத்தா மட்டும்தான் இதுக்குள்ள எல்லாமே வரும். சோ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம்னு அர்த்தம். இப்ப நம்ம இருக்கிறது ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளதான் இருக்கும். புரியுதா? இப்ப இதுதான் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனோம். இப்ப இதை கிளிக் பண்ணி போனா ஜஸ்ட் என்ன கேட்கும், ரூட் அப்படின்னு நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ஆல்ரெடி உள்ள போகணும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி பாருங்க, இந்த ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணது என்னது இருக்கு, ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் லோக்கல் ஹோஸ்ட். இது the percentage தான் கொடுத்து வச்சோம். லாகின் நேம், authentication type,
அவங்கள பத்தின பாஸ்வேர்டு என்ன, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ன, எல்லாமே இருக்கும் இதுல. புரியுதா? இதை நம்ம டெலிட் பண்ணப்போ முன்னாடி உள்ளதை டெலிட் பண்ணா என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். சரியா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ணதுல இருக்கா. ஓகே, இது என்னது, ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட்டுக்கான யூசர் நேம். கிளியர்? இப்போ பார்த்தோன்னா ஸ்கீமாஸ் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி உள்ளது எல்லாம் ஒரு மிஸ் மேட்ச் ஆச்சு, நம்ம இப்படி வந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணல, எந்த டேட்டா பேஸ் இப்போ காட்டல. புரியுதா? இப்ப என்ன பண்ணணும்னா கிராண்ட் பிரிவிலேஜஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் இதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்றது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம டேட்டா பேஸ் எதுவுமே இங்க இல்ல. சரியா? இப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் டேட்டா பேஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ள கிரியேட் பண்ணணும். எதுக்குள்ள, ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட். ஸ்கீமாஸ் பார்த்தோன்னா ஸ்கீமாஸ் எதுவுமே இல்லை, இதுக்குள்ளதான் ஸ்கீமா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப இது புரியுதா? இது எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி பண்றதுன்னு பண்ணிடுவீங்க இல்லையா? சோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கிரியேட் யூசர், இத யூசர் கிரியேட் பண்றதுக்கான திங்ஸ் இதான். சரியா? இப்ப கிராண்ட் ஆல் பிரிவிலேஜஸ் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு என்ன கிரியேட் பண்ண போறோம் தெரியுமா, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறோம். டேட்டா பேஸ் பேர் என்ன வச்சுக்கலாம், கிரியேட் டேட்டா பேஸ். டேட்டா பேஸோட பேர் ஆல்ரெடி இது இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண சொல்றேன், வேண்டாம்னு சொல்றேன். சரியா? இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எரர் காட்டுது, ஆக்சஸ் டினைடு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, ஆக்சஸ் டினைடு காட்டுதா. அதாவது நான் கிரியேட் டேட்டா பேஸோட பேர் கொடுத்து ஆக்சஸ் டினைடு வருது. ஏன் வருதுன்னா இப்ப நான் போயிட்டு ஏதோ டெலிட் பண்ண இல்லையா, அதுல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல இப்ப நல்லா இப்ப ரூட் கேக்குதா, இப்ப நான் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போறேன். இப்ப நான் அதுவும் டெலிட் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம புதுசா பண்ணிடலாம். யூசர் பிரிவிலேஜஸ் ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் இருக்கா, இப்ப இதே நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, பண்ணிட்டோமா? இப்போ வந்துட்டு இதை கிளிக் பண்ணும், என்ன கொடுக்கலாம், ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் தான். ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. உள்ள போக மாட்டேங்குது, ஏன்னா சர்வீஸை தான் டெலிட் பண்ணிட்டோமே. புரியுதா? சரி, ஓகே. இப்போ இதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசா நம்ம கிரியேட் பண்ணோம். சரியா? இப்போ இந்த யூசர் என்ன பண்ணோம், கிரியேட் யூசர். ஓகே, கிரியேட் பண்ணிடுவோமா? ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் இப்படி கொடுத்துக்கலாம். நாட் அலௌட். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணிக்கோங்க, இது போட்டோம். இப்ப இந்த இடத்துல இப்ப இங்க பார்க்கலாம், வந்துருச்சா, ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? கனெக்ஷன் கிரியேட் பண்ணு, என்ன கொடுத்தோம், ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோ. யூசர் நேம் ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் தானே யூசர் நேம் கொடுத்தோம், வந்துச்சு. ஓகே, இப்போ நமக்கு இங்க ப்ராப்பரா வந்துச்சா? சரி, இப்போ நமக்கு கிராண்ட் பிரிவிலேஜஸ் ஆயிருச்சு, அதனால இப்போ வந்துருச்சு. புரியுதா? அதை லிங்க் பண்ண போறோம். இது தனியா இப்போ டேட்டாபேஸ் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பாக்குறோம், இனிதான் அதை லிங்க் பண்ண போறோம். இது நான் ஆல்ரெடி வச்சிருந்தது. இந்த இங்க பாருங்க, இந்த சாம்பிள் டேட்டாபேஸ், இந்த செல்லர் டேட்டாபேஸ், இந்த லைப்ரரி டேட்டாபேஸ், இந்த எம்ப்ளாயி டைரக்டரி, இதெல்லாம் இன்பில்டா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது, நான் பண்ணது. நீங்க எதுவும் பண்ணல, நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் காட்டாது. பை டிஃபால்ட்டா இதுதான் இருக்கும், SOS, இதுதான் இன்பில்டா இருக்கிற டேட்டாபேஸ், இது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு காட்டாது. சரியா? புரியுதா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போறோம். இந்த இடத்துல டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்றோம். வந்துருச்சா? கிளியரா? சரி, இப்போ இது எப்படி இங்க வந்துருச்சா நமக்கு பார்க்கணும் இல்லையா? எங்க இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட் ட்ராக்கர் வந்துருச்சா? இப்போ டேபிள்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ இதுக்குள்ள ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்ப இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்றோம்னா கிரியேட் டேபிள், டேபிளோட பேர் என்ன வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட். இதெல்லாம் கொரிஸ், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதனால நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இப்போ நமக்கு என்ன பண்ணோம், இந்த இடத்துல டேபிள் வரணும். ஏன் வரலன்னா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம், யூஸ்
டேட்டாபேஸோட பேரு. கரெக்டா? என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம்? யூஸ் டேட்டாபேஸோட பேர் என்னது? இது கொடுக்கணும் இல்லையா? அதை நம்ம கொடுக்கல, அதனால நமக்கு இங்க எரர் காட்டும். சரியா? இப்ப நம்ம இதை கொடுத்துக்கலாமா? இதை கொடுத்துட்டு இப்ப யூஸ் கொடுத்துட்டோமா? So then after that என்ன பண்ணுவீங்க? இப்ப கிரியேட் ஆச்சா டேபிள். இப்ப இங்க ரெப்ரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் வந்துருச்சுங்க. ஐடி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, இமெயில் இருக்கு. சரியா? இதுக்கான கொரி தான் என்னது? இத கொரிஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னது இது? என்னது ஆட்டோ இன்கிரிமெண்ட் பண்றது? அதோட இன்ஜின், அந்த MySQL இன்ஜின். இது நீங்க கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். டிஃபால்ட் கேரக்டர் செட் தான், இது மட்டுமே நீங்க போட்டுக்கலாம். புரியுதா? இதை மட்டுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், போட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ங்கிற பேர்ல ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும், இமெயில் இருக்கும், வேர்கர் இருக்கும். டிஃபால்ட் என்னன்னு இருக்கு? டிஃபால்ட். தென் என்னது? நல். புரியுதா? இது டேபிளை கிரியேட் பண்ணிட்டீங்க. இனிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப பார்த்தோம்னா டேபிளோட பேர் என்ன? ஸ்டூடெண்ட். இந்த டேபிளை ஜாவாவில் கிளாஸ் எழுதணும். அந்த கிளாஸையும் இந்த டேபிளையும் மேப் பண்ணணும். இதை மேப் பண்றதுக்கான ஒர்க்கை தான் ஹைபர்நெட் பார்க்குறோம். அதான் ஓஆர்எம், அதுதான் ஜேபி. ஜேபிங்கிறது ஸ்பெசிபிகேஷன். அப்ப ஸ்பெசிபிகேஷன்னா அந்த ஹைபர்நெட்டுக்குள் இப்ப இந்த ஸ்டூடெண்ட்டையும் இங்க இருக்க டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிளையும் இதே பேர்ல ஜாவாவுல கிளாஸ் இருக்கும். இது ரெண்டையும் மேப் பண்றது அதான் ஜேபி. சரியா? சோ அததான் நம்ம பண்ணணும். கிளியரா? இந்த இதுவரை ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு வந்துருவீங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாபேசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு வாங்க. இதுக்கான கோட் எல்லாம் தரேன். ஓகே? சோ டேபிள் இப்ப அதுக்குள்ள ஏதாவது வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே? இதுக்கு அப்புறம் நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸ்ப்ரிங் பூட்ல புதுசா ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அதை எப்படி மேப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பட் ஆனா அது தெரியணும் அப்படின்னா பேசிக்கா அப்படி தெரியணும். என்ன தெரியணும்னா, சோ நார்மலா ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்னெல்லாம் கிரியேட் பண்ண போறோம் தெரியுமா? புதுசா நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணோம். என்னது? என்டிடி, ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்க்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? என்டிடி. நம்ம இப்படி ஒரு பேர் வச்சு இதுக்குள்ளதான் கிளாஸ் எழுதும். கிளாஸோட பேர் என்ன எழுதணும் தெரியுமா? ஸ்டூடெண்ட். என்னது? ஸ்டூடெண்ட். இது கிளாஸோட பேர் இப்படி எழுதும். இப்போ இந்த கிளாஸையும் அந்த டேட்டாபேஸ் தான் மேப் பண்ணும். இந்த கிளாஸ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸ்ல இருக்கு, அதாவது ஸ்டூடெண்ட் ட்ராக்கர்ங்கிற டேட்டாபேஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் கூட மேப் பண்ணும். ஓகே, இப்போ அதுல என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் இருந்துச்சு? பிரைவேட், இன்டிஜர் ஐடி, தென் பிரைவேட், ஸ்ட்ரிங், ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சு. தென் என்ன இருந்துச்சு? பிரைவேட், ஸ்ட்ரிங், லாஸ்ட் நேம். கரெக்ட். தென் என்ன இருந்துச்சு? இமெயில் இருந்துச்சா? பிரைவேட், ஸ்ட்ரிங், இமெயில். இதுதான் ஃபீல்டு. இந்த ஃபீல்டு தான் இங்க எழுதியிருக்குது. இந்த ஃபீல்ட இங்க இருக்க இந்த காலம் கூட மேப் பண்ணும். அப்ப இது ஜாவா, இது SQL. எப்படி இங்கே நடக்குது? அது இன்னும் நிறைய இருக்கு ப்ராசஸ். ஓகே, சரி ஓகே. இப்ப இததான் என்டிடின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? இந்த மாதிரி அனோட்டேஷன் சொல்லணும். என்டிடி. சரியா? இந்த என்டிடிங்கிற அனோட்டேஷன் என்ன பண்ணணும்னா, ஓகே இந்த கிளாஸையும் இதையும் கனெக்ட் பண்ணணும். சோ இதுக்கு பண்றதுக்கு இதுக்கு நம்ம ஒரு அனோட்டேஷன் டிபெண்டன்சியை கொடுக்கணும். ஜேபி, ஹைபர்நெட் ஜேபி அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணோம்? ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ஜேபின்னு அங்க போயிட்டு அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும். அந்த ஜெகட் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ் ஜேபின்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஜேபி அது கண்டிப்பா இங்க இருக்கணும். அதுக்குள்ளதான் அந்த என்டிடி எல்லாம் சொல்லும். அந்த என்டிடி தான் என்ன பண்ணுது? என்ன புரிஞ்சுக்கும்? ஓ இந்த கிளாஸையும் இங்க இருக்க டேபிளையும்
மேப் பண்ணணும். அதுதான் JPA, ஜகட்டா பர்சிஸ்டன்ஸ் API. அது இல்லைன்னா இது நடக்காது. புரியுதா? இப்படி பண்ணும். அதே மாதிரி இது டேபிள் தான். டேபிளோட பேர்னு சொல்றதுக்காக இன்னொரு அனோடேஷன் கொடுப்போம். அட் டேபிள். இப்ப நேம் ஈக்குவல் டு டேபிளுக்கு அங்க பேர் வச்சிருந்தோம். என்ன பேர் வச்சிருந்தோம்? ஸ்டூடெண்ட் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருந்தோம். அது டேட்டா பேஸோட பேர், இது டேபிளோட பேர். அப்ப நான் அந்த டேபிளையும் இதுவும் நான் என்ன பண்றேன்? மேப் பண்றேன். நான் இங்க சொல்லணும் இப்படி. அந்த டேட்டா பேஸை இங்க கொடுக்கணும், இந்த இடத்துல சொல்லணும். இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டில spring.datassource.url இந்த டேட்டா சோர்ஸை இங்க சொல்லணும். யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, டேட்டா பேஸோட பேர் என்ன இங்க சொல்லணும். இங்க சொன்னாதான் அது கனெக்ட் ஆகும். பரவாயில்ல, ஏதோ புரிஞ்சிருக்கு. புரியுதா? சரி, ஓகே. இந்த ஒர்க்கை நம்ம நாளைக்கு பண்ணலாம், அந்த டேட்டா பேஸ் கூட பண்றது. புரியுதா? சோ தென் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு என்டிட்டி கிளாஸ் சொல்லும் போது இதுக்கு என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருப்போம். கன்ஸ்ட்ரக்டர் தேவை. சரியா? என்ன தேவை? கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்டர் வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெட்டர் செட்டர் மெத்தட் வேணும். சரியா? என்னெல்லாம் வேணும்? கெட்டர் செட்டர் மெத்தட் நமக்கு தேவை. கெட்டர் செட்டர் மெத்தட் ஃபார் ஆல் தி திங்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதா? இது எல்லாத்துக்கும் தேவை அப்படிங்கிற மாதிரி நாங்க போட்டோம். அப்போ ஒரு என்டிட்டி கிளாஸ்னா இப்படி ஐடி இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும், இமெயில் இருக்கும். இப்போ அதுக்கு கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும். தென் என்ன இருக்கணும் அப்படின்னா கெட்டர் செட்டர் மெத்தட் எழுதணும். ஓகே, கெட்டர் செட்டர் எதுக்காக? இது கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக? இதுக்கான வேல்யூவை அசைன் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்டர், இதுக்கான வேல்யூவை செட் பண்றதுக்கு இந்த மெத்தட். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர்ல வேல்யூ கொடுப்பாங்க. இப்போ அதுக்கான வேல்யூ எப்படி செட் பண்ணும்? இந்த மெத்தட் மூலமா தான் அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணுது. இந்த மெத்தடை கால் பண்ணோம்னா அதுல இருக்க வேல்யூ நம்மளால எடுத்துக்க முடியும். ஒன்னு அசைன் பண்றதுக்கு, செட் பண்றதுக்கு, கெட் பண்றதுக்கு, இது உள்ள வேல்யூ இனிஷியலைஸ் பண்றது. சரியா? இப்போ இதுல சிம்பிளா இங்க காட்டுறதுக்காக இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ இப்போ இதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி எனக்கு அந்த டேட்டாவை எடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? கெட் மேப்பிங். கரெக்டா? சோ இந்த இடத்துல என்ன வேணும்? அந்த ஸ்டூடெண்டோட டேட்டா வேணும். இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்னா ஒரு API, ஒரு எண்ட் பாயிண்ட் எழுதுறேன். இதான் எண்ட் பாயிண்ட், இப்படி தான் எழுதணும். இப்போ இதுக்கு ஒரு மெத்தட் எழுத போறேன். கரெக்டா? எனக்கு என்ன வேணும்னா சோ பப்ளிக் என்ன வரணும்னா அந்த ஸ்டூடெண்டோட டேட்டா வேணும். இங்க இருக்கு பாத்தீங்களா? இதோட டேட்டா நமக்கு வேணும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட். கரெக்டா? லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்டோட லிஸ்ட். இது என்னது? ஜஸ்ட் வந்துட்டு கிளாஸ் இம்போர்ட் பண்றோம். லிஸ்ட்ங்கிறது எங்க இருந்து வரும்? இந்த பேக்கேஜ்ல இருந்து வரும். java.util.list. நம்ம வச்சிருந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது எங்க இருக்கு? ஸ்டூடெண்ட் எங்க காணோம்? ஸ்ப்ரிங் கோர்க்குள்ள என்டிட்டிக்குள்ள ஸ்டூடெண்ட் இருக்கு. அதாவது என்ன வேணும்னா இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் எல்லாமே வேணும். இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் எழுதுறேன். இந்த எண்ட் பாயிண்ட் என்ன பண்ணா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். இது ஒரு லிஸ்ட், அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட். இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது இந்த ஆப்ஜெக்டோட பேரு. சரியா? எஸ். இப்ப ஸ்டூடெண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நியூ ஒரு அரே லிஸ்ட் கொடுத்துக்கலாமா? இப்ப இந்த அரே லிஸ்ட்குள்ள என்ன பண்ணுவோம்? அரே லிஸ்ட் எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட் டாட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் வருதா? வருதா இல்லையா? அவ்வளவுதான். இப்ப இதுல ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இப்ப இந்த இது என்ன பண்ணுது? இந்த மெத்தட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இத நான் ஆக்சஸ் பண்ணனா ஒரு JSON ஃபார்மட்ல வரணும். புரியலையா? என்னது? இப்ப அங்க நம்ம மேப் பண்ணல. இது காமனா இப்ப டேட்டா பேஸ் கூட பண்ணாம எப்படி டேட்டா வருதுன்னு காட்டுறதுக்காக. புரியுதா? அது பண்றதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். இப்ப நம்ம என்ன ஆக்சஸ் பண்ணுவோம்? localhost. ஐயோ, என்ன ஸ்டூடெண்ட், என்ன பேர் கொடுத்தோம்? ஸ்டூடெண்டோட லிஸ்டா? பாருங்க, இதுதான் JSON ஃபார்மட்.
இது இப்ப நம்ம டேபிள் கூட கனெக்ட் பண்ணல. டேபிள் கூட கனெக்ட் பண்ணாம நம்மளா அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டோம். ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் எழுதிக்கிட்டோம். இதுக்கு ஃபீல்டு எல்லாமே நம்மளா என்ன பண்ணிருக்கோம், எழுதியிருக்கோம். கெட்டர் செட்டர் வச்சிருக்கோம். வச்சுட்டு ரெஸ்ட் கண்ட்ரோலர் வந்து லிஸ்டா ஒரு லிஸ்ட் நான் எழுதிக்கிறேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ள அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த எண்ட் பாயிண்ட் நான் கால் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இப்படி ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல வருது. இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து கர்லி பிரேசஸ்ல இப்படிதான் வரணுங்கிற மாதிரி நம்ம எழுதணுமா? இல்ல. இதுதான் சீரியலைசேஷன். சீரியலைசேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஜேசன் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதா இல்லையா? இதான் ஜேசன் பாஸ் பண்றது. அதெல்லாம் மத்த லாங்குவேஜ்ல எழுதுவாங்க. நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. அதுவே எழுது. இது யார் பார்த்துப்பா? ஜாக்சன் பார்த்துப்பாரு. ஜாக்சன் சரியா? ஜாக்சன் ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம். சீரியலைசேஷன், டீசீரியலைசேஷன் அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் கோட் பண்றோம். இப்படிதான் டேட்டா லோட் ஆக போகுது. அப்ப நான் டேட்டா பேஸ் கூட பண்ணும்போது இதெல்லாம் டேட்டா பேஸ்ல இருக்கும். ஐடி, நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் இருக்கும். அதை நான் இங்க வந்து எடுத்துட்டு வரணும். இப்ப நான் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணாம நானா ஒரு லிஸ்ட்டை வச்சு அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா வேல்யூஸ் கொடுக்குறேன். அப்ப இந்த மெத்தட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது இங்க வச்சிருக்க கிளாஸ். ஓகே ஓகே ஃபைன். ஓகே கைஸ், இதுவரை ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. நேத்து பண்ணது யாருமே இன்னும் டாஸ்க் எல்லாம் குரூப்ல யாருமே பண்ணல. சரியா? அந்த டாஸ்க் இந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரிமைனிங் என்ன பண்ணலாம், நாளைக்கு பார்க்கலாம். அந்த டேட்டா பேஸ் கூட நம்ம எப்படி எழுதுறதுக்கு. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.